எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுட்டே இருக்கா, கொஞ்சம் காஃபி டிகாஷன் போடுறத காட்டுங்கன்னு. எனக்கு அதுக்கான டைம் இருக்கவே மாட்டேங்கிறது, அதனால நான் போடலை. இன்றைக்கி காஃபி டிகாஷன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நம்ம காப்பி பொடி கலக்கிறது. நான் நரசூஸ் தான் வாங்குவேன். அதாவது இப்போ 1/2 கிலோனாக்கா 1/4 கிலோ ஃபீப்ரி, அதுக்கப்புறம் 1/4 கிலோ பிளான்டேஷன் ஏ. ஒரு கொட்டை இப்படி தட்டையாக இருக்கும், ஒன்று உருண்டையாக இருக்கும். அதுதான் இது. ஒன்று பிளான்டேஷன் ஏ, ஒன்று ஃபீப்ரி. இது ரெண்டும் என்ன பண்ணுவான்னாக்கா உங்களுக்கு அங்கேயே நல்லா வறுத்து பதமாக அரைச்சி கொடுத்துருவா. இது பியூர் காஃபி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இன்றைக்கி வீடியோ போடுறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிக்கரியும் வாங்கின்னு வந்திருக்கேன். இது 50 கிராம் பேக்கெட்டு. 1/2 கிலோவுக்கு நம்ம 25 கிராம் போடலாம். இப்போ இது ரெண்டையும் நம்ம கலந்துக்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 25 கிராம் சிக்கரி போட்டுருக்கோம். வேண்டாம் அப்படின்னா அப்படியே பியூர் காஃபியும் போட்டுக்கலாம். நான் பியூர் காஃபி தான் போடுவேன். இன்றைக்கி வீடியோக்காக இது காட்டுறேன். ஏன்னா அது ரொம்ப தண்ணியாக இருக்கும், இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி மிக்ஸ் பண்ணாதான் இது ரெண்டும் ஒன்றா பிளெண்ட் ஆகும். அந்த மாதிரி நல்லா கலக்கணும். வாசனை வருது. இது காஃபி பிடிப்பா. இதை போட்டு தான் காஃபி கலக்கிறது. டிகாஷன் ரெடி பண்ணி இதில் தான் காஃபி கலக்கிறது. சரி, நான் சொல்லும் வாசனையாக இருக்கா? இப்போ நம்ம கலந்ததை இப்படி ரெண்டு தூக்கில் எடுத்து வச்சுட்டாச்சு. இது எப்போவுமே என்னென்னா அப்படி திறந்து வைக்கக்கூடாது. நல்லா அழகாக அப்படி ஒரு டப்பாலையோ இல்லை இப்படி ஒரு தூக்குலையோ இதுலையோ ஒன்றில் போட்டு நல்லா ஒரு ஸ்பூனை போட்டு நல்லா மூடி வச்சுட்டுறணும். இந்த தூக்கு காலி ஆக விட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த தூக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி போட்டு நல்லா அப்படி மூடி வச்சுட்டோம்னாக்கா ஒன்று முடிய விட்டு அதுக்கப்புறமா நம்ம இன்னொன்று எடுத்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுட்டோம்னாக்கா அந்த வாசனை போகாது. இப்போயே பார்த்தோன்னா நல்ல வாசனை. அது அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கொடுப்பார் நர்சஸில். அதை போட்டு நம்ம அப்படி ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஒன்று முடிஞ்சு ஒன்று நம்ம அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தை கூட இப்போ கேட்டுட்டு போனால் பார்த்தல, என்ன ரொம்ப கமகமான வாசனையாக இருக்கே பாட்டி என்ன அப்படின்னுட்டு. அந்த மாதிரி இது நல்ல வாசனையாக இருக்கும். பாட்டி இப்படி தான் ஊஞ்சல், ஆனால் பெரிய ஊஞ்சல், மர ஊஞ்சல், அதில் உட்காந்துட்டு ஆடிண்டே பாட்டி எங்கள் பாட்டி காஃபி பொடி கலப்பா. நம்ம இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஆற்றுக்கு அவ்வளோ பெரிய ஊஞ்சல் போட்டோம்னா ஆற்று ஹாலையே அதை அடைச்சிரும். அவ்வளோ பெரிய ஊஞ்சல் அது. நாங்கள் எல்லோரும் உட்காந்து நான் அதில் ஆடுவோம். நமக்கு சின்ன ஊஞ்சல், இதில் உட்காந்துட்டு நான் கலந்துட்டுருக்கேன். இப்போ நம்ம காப்பி பொடியெல்லாம் கலந்து வச்சுட்டோம். இப்போ நம்ம டிகாஷன் போடுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 200 ml ஜலம் விட போகிறோம். இது ரெடியாக எடுத்து வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வைக்கணும். ஏன்னா பாத்திரத்தை இதில் வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சோம்னா ஒரு மாதிரி அடுப்பு புர்னு பண்ணும். அதனால் நம்ம பற்ற வச்சுட்டு பாத்திரத்தை வச்சுட்டு உடனே ஜலத்தை விட்டுடணும். பாத்திரத்தை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஜலம் தேட ஆரம்பித்தோம்னா பாத்திரம் இதுவாகிடும். இப்போ இது கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் பார்ப்போம். இப்போ ஃபில்டர் எடுத்து இந்த கண் ஓட்டையெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். தண்ணியில் போட்டு இந்த ஃபில்டரை கொதிக்க விடணும். நல்லா அந்த கொதிக்க விட்டுட்டு ஒரு கிடிக்கையை பிடிச்சி எடுத்துக்கணும், இல்லைன்னா கையை சுட்டுரும். அதை நம்ம நல்லா கொதிக்க விடும்போது இந்த ஹோல்லாம் பற்றல நல்லா சுத்தமாயிடும். அதுக்கப்புறம் இதில் அட்டாச் பண்ணிடணும். இப்போ நம்ம என்னென்னா 1/2 ஃபில்டருக்கு காஃபி பொடி போட்டுக்கணும். கிட்டத்தட்ட இதால் ஒரு 8 ஸ்பூன் வருது. அரை ஃபில்டருக்கு போட்டுருக்கோம். இந்த ஸ்பூனால் நமக்கு ஒரு 8 ஸ்பூன் வந்திருக்கு. இப்போ தான் நம்ம அதுக்கு ஜலம் விட போகிறோம். அதுக்கு ஜலம் தளன்னு இப்படி கொதிக்கணும்.
ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கொஞ்சம் லேசாக அப்படி அமுக்கி விட்டுடலாம். காஃபி பொடியை லேசாக அமுக்கணும், வச்சு நல்லா அமுக்கக்கூடாது. லேசாக அப்படி அமுக்கிட்டு ஜலம் விடணும். இதில் ஃபுல்லாக நம்ம ஜலம் விட்டுருக்கோம். அதை அப்படியே மூடி வச்சிட போகிறோம். இப்போ இன்னொரு மெத்தடு பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு மெத்தட் பார்த்துட்டோம், அது மெதுவாக தான் டிகாஷன் ஆகும். அவசரமாக இப்போ நம்ம டிகாஷன் போடணும், வேகமாக இப்போ காப்பி வேணும் நமக்கு. அப்போ அந்த அவசர மெத்தட் இது. இந்த ஓட்டையை இப்படி அனலில் காட்டிட்டு அப்படியே வச்சு டிகாஷன் போடலாம். இது ஒரு மெத்தடு. அனலில் கட்டினா என்ன ஆகும்? அனலில் கட்டினா அந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நன்னா இறங்கிறதுக்கு ரெடி ஆகிடும். ஹோல்லாம் நன்னா அதில் இருக்கிற தூசி ஈசி எதுவும் இல்லாமல் நல்லா நீட்டாகிடும். டக்குன்னு இறங்கும்னு சொல்லுவாள். டக்குன்னு இறங்கிறதுக்கு இது ரெண்டாவது மெத்தடு. மூணாவது மெத்தடு இது என்னென்னா, அடியில் இப்படி ஜீனியை போட்டுக்கிறது. அடியில் இப்படி ஜீனி போட்டுட்டு இதுக்கு மேலே காஃபி பொடி போடுறது. அதுக்கு முதல்ல இந்த 200 ml இதுக்கும் ஜலம் வச்சுட்டுருக்கோம். அதை கொதிக்க வச்சுக்க போகிறோம். இப்படி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை பற்ற வைக்கக்கூடாது. இப்போ தெரியறது அவங்களுக்கு குப் 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 அப்படின்னு சொல்லிட்டு வருது பாருங்க, தெரியறதா? இங்கே சத்தம் கேட்குறது குப் குப் குப்னு. அதுக்காகத்தான் பாத்திரத்தை அண்ணண்டை வச்சுட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறமா இதில் பாத்திரத்தை வைக்கணும். இந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு போன தடவை போட்ட மாதிரி அதே அளவு 8 ஸ்பூன் தான். இந்த பாருங்க, இந்த ஸ்பூன். அதில் நம்ம லேசாக அமுக்கி விட்டோம் இல்லையா, இதில் அமுக்கி விடக்கூடாது, அப்படியே விட்டுடணும். அப்படின்னா தான் கடகடன்னு இது இறங்கும். அதில் அமுக்கி விட்ட மாதிரி இதில் அமுக்கி விடக்கூடாது. இப்போ இதுவும் நம்ம 200 ஜலம் எடுத்துன்னு இருக்கோம். அப்படியே குத்த வேண்டியது தான் ஜலத்தை. நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா, அந்த ஃபில்டர் ஆடாமல் இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு அதை ஒரு கிண்ணத்துக்குள்ளே வச்சுருக்கேன். இப்போ ரெண்டுலேயும் டிகாஷன் இறங்கின்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம். இது பாருங்கள், இவ்வளவு தான் இறங்கியிருக்கு. எப்போயே போட்டோம் நம்ம, இவ்வளவு தான் இறங்கியிருக்கு. இது கடகடன்னு இறங்கிடும். இறங்க விட்டு நம்ம பார்ப்போம். இது நம்ம ரெண்டாவதாக போட்ட டிகாஷன் இறங்கிடுச்சு பாருங்க. இது அதுக்கு 10 நிமிஷம் முன்னாடி போட்டது ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த டிகாஷன் இன்னும் மெதுவாக இறங்கின்னு இருக்கு பாருங்க. இது நம்ம அவசரமாக போட்டோம் இல்லையா அந்த டிகாஷன். நம்ம என்ன பண்ணலாம், ஃபில்டர் அப்படியே கொதிக்க வச்சோம் இல்லையா முதல்ல, அது மாதிரி கொதிக்க வச்சுட்டு கூட ஜீனியை போட்டு அவசரமாக போட்டுடலாம். அதை விட இன்னும் வேகமாக வேணும் அப்படின்னா தான் அடுப்பில் இதை காமிச்சிட்டு ஜீனியை போட்டு டக்குன்னு போடணும். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஜாடி எடுத்துன்னு இருக்கோம். இந்த ஜாடி நல்லா காஞ்சி போயிருக்கணும். அப்போ தான் டிகாஷன் மிச்சம் இருந்தால் கூட அது என்ன சொல்கிறது, கெட்டு போகாது, நல்லா இருக்கும். அதனால் இந்த ஜாடி ஈரம் இல்லாமல் நல்லா வச்சுக்கணும் நம்ம. இப்போ முதல் டிகாஷன் பாருங்க, இது ஃபஸ்ட்டு டிகாஷன். உங்களுக்கு காட்டுறதுக்காக அதை எடுத்துட்டேன்னா, இப்போ நம்ம ரெண்டாவது டிகாஷனுக்கு ஜலம் விட போகிறோம். இதால் ஒரு 3 கரண்டி விட்டுன்னு இருக்கோம். இப்போ ரெண்டாவது டிகாஷன் இறங்க போகிறது. இப்போ நம்ம முதல்ல போட்டோம் இல்லையா டிகாஷன், அது இப்போ தான் 1/4 மணி நேரம் கழித்து இறங்கி முடிச்சிருக்கு. அதோட ஃபஸ்ட்டு டிகாஷன் இது எவ்வளோ கெட்டியாக இருக்குது பற்றில, கள்ளிச்சொட்டும்பா. அது மாதிரி இந்த ஃபஸ்ட்டு டிகாஷன் நல்லா கள்ளிச்சொட்டு மாதிரி இருக்கும்.
இதில் காஃபி கலந்து சாப்பிட்டா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிகாஷன். இப்போ இது வந்து நம்ம வேக வேகமாக இறக்கணும் இல்லையா, அதோட ஃபஸ்ட்டு டிகாஷன் நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, அது பாருங்கள், அது கொஞ்சம் ஜலமாக தான் இருக்கும், இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவது ஜலம் விட போகிறோம். இந்த டிகாஷனே நமக்கு சீக்கிரமாக தான் இறங்கின்னு இருக்கு. இன்னும் சீக்கிரமாக இறங்கணும் அப்படின்னு நினச்சா இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இது சீக்ரெட் டிப்ஸ். இப்படி கரண்டியால் ஒரு 5-6 தட்டு தட்டி விட்டுட்டோம்னா இன்னும் வேகமாக இறங்கும். இப்போ இதே கல்யாணங்களுக்கு டிகாஷன் போடுறோன்னு வச்சுக்கோங்க, இப்போ நிறைய பேர் வருவா, நிறைய சட்டுன்னு இறங்கணும் அப்படின்னாக்கா, இப்போ பாட்டியெல்லாம் பார்த்தா ஒரு தடவைக்கே 1/4 கிலோ கொள்ளும். ஒரு விசேஷத்துக்குன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் அது இப்போல்லாம் ரெட்டில் தான் போடுறா. ஒரு விசேஷம் நிறைய பேர் வரா, ஒரு 100 பேர் வரா அப்படின்னா அந்த பெரிய ஃபில்டர் இருக்குது ஆற்றுல, பித்தளை ஃபில்டர் இருக்குது. அது வந்து எப்படியும் 1/4 கிலோ கொள்ளுமா இல்லை 1/2 கிலோ கொள்ளுமான்னு தெரியல. ஒரு நாளைக்கு நான் மேலேருந்து இறக்கும்போது அதை அளந்துட்டு அந்த ஃபில்டரையும் காட்டுறேன். அதை போட்டு அதில் ஜலத்தை விட்டுருவா, தட 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 தடன்னு இறங்கும். ரெண்டாவது, இன்னும் வந்து நமக்கு அந்த மாதிரி விசேஷங்களுக்கு சட்டுன்னு இறங்கணுன்னா கொஞ்சம் ரவை பதத்தில் அரைச்சிக்கணும். இது வந்து நம்ம வந்து காப்பி பொடி நைஸாக அரைச்சிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பாங்க, வழன்னு இருக்கும். அந்த மாதிரி விசேஷங்களுக்கு டக்குன்னு நமக்கு இறங்கணுன்னா கொஞ்சம் ரவை பதத்துக்கு கொஞ்சம் குறன்னு அரைச்சிட்டோம்னா இன்னும் வேகமாக இறங்கும். இப்போ இவ்வளோ டிகாஷன் இறங்கியிருக்கு. இந்த வேகமாக நம்ம இறக்கணும் இல்லையா, அது அதாவது 1/2 ஃபில்டர் நம்ம பொடி போட்டோம்னா 3/4 ஃபில்டருக்கு கொஞ்சம் கூட இறக்கிக்கலாம். இதுக்கு மேலே மொட்டை தண்ணியாக இறக்கணுன்னா அந்த காஃபி நன்னா இருக்காது. இந்த அளவுக்கு எடுத்துட்டேன்னா நன்னா ஆற்றி டிகாஷன் ரெடி. இப்போ நம்ம இந்த ஜாடியில் குத்தி இப்படி வச்சுட்டுருலாம். அந்த டிகாஷன்னு இறங்கலை, மெதுவாக இறங்கின்னு இருக்கு. இது இறங்கிட்டு இப்போ நம்ம காஃபி போட வேண்டியது தான். இது நம்ம வந்து 2வது டிகாஷன் விட்டுருக்கோம், இன்னும் இறங்கலை, அப்படியே இருக்குது. இது ஆடாமல் இருக்கட்டும்னு இதை ஒரு கிண்ணத்துக்குள்ளே வச்சுருக்கேன் நான். இது இறங்கின்னு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இறக்கி எடுத்துட்டோம். இதுதான் மெதுவாக, இது கெட்டியாக நன்னா இருக்கும். வேணும்னா நீங்கள் முதல் டிகாஷனில் காஃபி கலந்துக்கலாம், இல்லை 2 டிகாஷன் மட்டும் எடுத்து காஃபி கலந்துக்கலாம், இல்லை எல்லாருக்கும் கலக்கணும் அப்படின்னா 3 டிகாஷன் இறக்கி கலந்துக்கலாம். ஆனால் அதுக்கு உள்ள டேஸ்ட்டு அது தனித்தனியாக இருக்கும். எல்லாமே நம்ம ப்ரிப்ரேஷன் தான், நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த ரிசல்ட் கொடுக்கும் காப்பி. இந்த டம்ளரால் நம்ம 2 டம்ளர் ஜலம் எடுத்துட்டோம், அதாவது 400 ml. இதுதான் தண்ணி மிச்சம் எல்லாமே அந்த ஃபில்டருக்கு நம்ம குத்திருக்கோம். 1/2 ஃபில்டர் காப்பி பொடிக்கு 3/4 ஃபில்டரு கிட்ட, 3/4 ஃபில்டர் கொஞ்சம் கூட டிகாஷன் வரும். கிட்டத்தட்ட எவ்வளோனாக்கா ஒரு 10லேருந்து 15 ml மிச்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 400 இதால் 2 டம்ளர் ஜலம் எடுத்திருக்கேன் அந்த ஃபில்டர் காஃபிக்கு. எப்போவுமே என்னென்னா ஆறின ஜலத்தை விடக்கூடாது. இப்போ முதல் டிகாஷனுக்கு ஜலம் விட்டுருக்கோம், அடுத்தது குத்தி இருக்கும்போது ஆறி இருக்குது அப்படின்னா திருப்பி கொதிக்க விட்டு சூடாக தான் அதுக்கு ஜலம் விடணும். சுட குத்தினோம்னா தான் அது நன்னா வெந்து அந்த டிகாஷன் நல்லாயிருக்கும். சும்மா ஆறின ஜலத்தை குத்தினோம்னா நல்லா இருக்காது. காஃபிக்கு எப்போவுமே பசும்பால் தான் நல்லாயிருக்கும். பசும்பாலை நன்னா கரண்டியால் நன்னா கிளறி காய்ச்சணும். நீங்களே கலந்து பாருங்க, பாக்கெட் பால்லையும் காஃபி கலந்து பாருங்க, பசும்பால்லையும் கலந்து பாருங்க. பசும்பால் காஃபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஜலம் விடாமல் நன்னா பசும்பாலை நன்னா அப்படி கிளறி காய்ச்சணும். அதுவும் புது பாலாக வாங்கி காய்ச்சணும். காலம்புற பால் அதெல்லாம் போட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும். புது பாலில் காஃபி போட்டோம்னா ரொம்ப நன்னா இருக்கும். இப்போ நம்ம காஃபி கலக்க போகிறோம். நன்னா அதில் ஒரு 1.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுட்டாச்சு. இது காஃபி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சாப்பிடுவா. ஆனால் நிறைய பேர் எப்படி சாப்பிடுவான்னா நன்னா சர்க்கரையை தூக்கலாக போட்டு டிகாஷனையும் தூக்கலாக போட்டு அப்படி தான் சாப்பிடுவா பொதுவாக. டிகாஷன் நன்னா நம்ம இந்த அளவுக்கு குத்திக்கணும், இப்படி குத்திக்கணும். அப்போ தான் உங்களுக்கு காஃபி நன்னா திக்காக இருக்கும். பாத்திரத்தெலாம் கொதிக்க தொடக்கூடாது. இப்படி கரண்டியில் பிடிச்சி அப்படி தான் எடுத்துக்கணும். அந்த காலத்துலலாம் பித்தளை டவரா, மெயினாக வெள்ளி தான், அப்புறம் 2வது பித்தளை டவரா,
நம்ம இப்போ எவர்சில் ஒரு டவராக எடுத்துகிட்ருக்கோம். கமன்னு நல்ல வாசனை. நல்லா அப்படி நுர பொங்க அப்படி ஆற்றணும். அப்படி சர்வ் பண்ணணும். இந்த வீடியோ காப்பி பிரியர்களுக்கெல்லாம் சமர்ப்பணம். எல்லோரும் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நாங்களும் இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்பா அந்த காஃபி சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. அருமையாக இருக்குது. நல்ல கமன்னு வாசனை. பசும்பால் ஃப்ரெஷ்ஷாக டிகாஷன் போட்டு அருமையாக கமன்னு நல்ல வாசனையாக நல்லா அருமையாக இருக்குது. புத்துணர்ச்சி உடனே 2 வாய் சாப்பிட்ட உடனே புத்துணர்ச்சியும் வந்துடும். பேஷ் ரொம்ப நல்லா இருக்குது. காலம்புரை எழுந்துட்டோன்னா சாப்பிட்லன்னா நிறையா பேருக்கு தலைவலி வந்துடும். இந்த டயத்தில் சாப்பிட்லன்னா தலைவலி வந்துடும். இது தலைவலிக்கு மருந்து. அப்புறம் இப்போ சொன்ன மாதிரி புத்துணர்ச்சியாக இருந்தது இல்லையா, நமக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னா ஒரு டம்ளர் காஃபி சாப்பிட்டோம்னா நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யலாம். அதே மாதிரி அந்த வேலைக்கு சாப்பிட முடியலன்னா நிறையா பேர் அந்த கார்த்தால சாப்பாடை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை சாப்பிட்ட உடனே வயிறு நல்லா நிறைஞ்ச மாதிரி இருக்கும். கிடுகிடுன்னு பெண்கள்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 12 மணிக்கு சாப்பிட்றதுக்கு இந்த காப்பி தான் நமக்கு நல்லா தாங்கிறது. தாத்தா பேஷ் நல்லா இருக்குன்னாலாம். அதனால் குழந்த நானும் சொல்லணும் அதே மாதிரி அப்படின்றதுனால குழந்தைக்கு காஃபி கொடுக்கக்கூடாது, அதுவும் ராத்திரி வேலை வேறு. அதனால் குழந்தைக்கு கொஞ்சமாக நம்ம டிகாஷன் விட்டு இப்படி வெள்ளையாக கலந்துக்கலாம். இந்தா எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நமஸ்தே சுமகமாயே ஸ்ரீபீதே சுரபூஜிதே சங்க சக்ர கதாஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே. தேங்க்யூ. இப்போ நம்ம இந்த ஃபில்டர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுவும் கிட்டத்தட்ட பாருங்கள், உங்களுக்கு 3/4 திட்டம் இறங்கியிருக்கு. ஆனால் இதில் என்னன்னாக்கா அதில் வாங்கின அளவுக்கு ஜலம் இது வாங்கலை. அதில் நம்ம கிட்டத்தட்ட நெருக்கி 400 ml ஜலம் விட்டோம் இல்லையா, அவ்வளோ ஜலம் இது வாங்கலை. அவ்வளோதான். இதுவும் கிட்டத்தட்ட நெருக்கி இறங்கிடுத்தோ. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது எவ்வளோ திக்காக இருக்குது தெரியறதா உங்களுக்கு? அதை விட இது நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது நல்லா திக்காக இருக்கும். அந்த அளவுக்கு இது ஜலம் வாங்காது. இது கம்மியாக தான் வாங்கும். கொஞ்சம் லேட்டாக இறங்கும். நம்ம முன்னாடியே டிகாஷன் போட்டோம்னாக்கா இந்த மாதிரி நல்லா திக்கு டிகாஷனாக இறங்கும். இந்த மாதிரியும் நீங்கள் டிகாஷன் போட்டுக்கலாம். அவசரமாக வேணும்னா அந்த மாதிரியும் நம்ம டிகாஷன் போட்டுக்கலாம். நீங்கள் காப்பி கலந்து சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் அது மட்டும் இல்லை, என்னோட யூடியூப் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யூடியூப் சேனல் பேர் என்ன? MADU ஆரியாபாஸ் அஃபேர்ஸ் மட்ராஸ் வேர்ல்டு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.